எவ்வளவோ செலிப்ரிட்டிஸ் பார்த்துட்டுருக்கோம் இங்கே. என்னுடைய இதயத்துக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமான ஒரு இசை புயல் வேறு யாரும் டைட்டில் கொடுத்துருக்கா. என்னுடைய இசை புயல் பரத்வாஜ். இசை தேனிசை தென்றல் அதுக்கு ஒரு டைட்டில் ஒருத்தர் விட்டுருக்காரு இல்லையா. நான் உங்களுக்கு புயல்னு சொல்கிறேன், தென்றல்னு சொல்ல பார்த்தோன்னா தேவா வந்து கோச்சிப்பா இருக்கிறோம் இல்லையா. இவர் தேவா இல்லை, இவர் தேவாதி தேவன் பரத்வாஜ். நம்ம புத்தக வெளியீட்டு விழாவுக்கு வந்து அப்படி சர்ப்ரைஸாக எங்களுக்கு இன்ப அதிர்ச்சி கொடுத்தார். ஸ்டேஜில் வந்து ஒரு மாஸ் என்ட்ரி கொடுத்து ஞாபகம் வருகை பாட்டு வரை பாடினார். அப்போது இவர்கிட்ட நான் ஒன்று கேட்கணும்னு வச்சுருந்தேன். அந்த அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் ஒரு பாட்டு, அது நீங்கள் பாடி ஒரு 4 வழி நான் கேட்கணும்னு ரொம்ப தீராத ஆசை எனக்குன்னு. நீங்கள் நிறைவேற்றுவாரா? அவற்றை கேட்டுக்கலாமா? சொல்லுமா என்ன நீங்கள் கேட்டு நான் பாட முடியுமா? அடே அப்பா, சூப்பர். அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் மாற்றங்கள், அந்த நினைவுகள் நெஞ்சினில் திரும்பிட திரும்பிட ஏக்கங்கள், அது ஒரு அழகிய நிலா காலம், கனவினில் தினம் தினம் உலா போகும், நிலவுகள் சேர்ந்து பூமியில் வாழ்ந்தது அது ஒரு பொற்காலம், அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் மாற்றங்கள், அந்த நினைவுகள் நெஞ்சினில் திரும்பிட திரும்பிட சந்தோஷங்கள். சூப்பர். இப்போ என்ட்ரியில் இருக்கிற உள்ளே நுழைஞ்சோடனே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தீங்க. ஒரு மருத்துவர் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா, அதுமாதிரி ஒரு இசை ப்ளஸ் எக்ஸ்ட்ரான்னு ஒரு அழகான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தேன். நாங்கள் ரெக்கார்ட் பண்ணாமல் விட்டோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா நீங்கள் என்ன சொன்னீங்கன்னு? எனக்கு வந்து ஒரு இப்போ தனிப்பட்ட முறையில் நான் வந்து ஒரு இசையமைப்பாளர், அப்புறம் டாக்டர் வந்து ஒரு மெடிக்கல் ப்ராக்டிஷனர். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ டாக்டருக்கே நீங்கள் பார்த்தீங்க எல்லா சென்னையில் உள்ள எல்லா பல செலிபிரிட்டிஸ்லேருந்து எல்லாருமே இருக்குது. ஐ சீன் இவ்வளோ பேர் வராங்க அப்படின்ட்டு. அவங்க வரும்போது வெறும் அந்த அந்த மெடிசன் அந்த அந்த காரணத்துக்காக சார் டாக்டர் இப்படி இருக்குது அப்படியே ரூபா கொடுத்து அப்படியே சர்வீஸ் வாங்கிட்டு போகிறது கிடையாது. ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பாசம் இருக்குது உங்கள் மேலே. அந்த பாசம் தான் உங்களோட ஸ்பெஷாலிட்டி, உங்களுடைய ஒரு இது. அதே மாதிரி தான் எனக்கும். நான் ஒரு இசையமைப்பாளர் போது எல்லாரையும் போல நான் வந்து என்னோடய வேலை தான் இசையமைக்கிறது. அதுக்கு நான் பணம் வாங்கிக்கிறேன், அதுக்கு நான் வந்து அதுக்கு படிச்சிருக்கேன், அதுக்கு பணம் வாங்கிக்கிறேன். ஆனால் எங்கள் மேலே இருக்கிற உங்களுக்கு ஒரு அபிமானம். நான் இப்போ நான் வந்து கிராமத்தில் இருக்கனால அடிக்கடி நான் வந்து ட்ராவல் பண்ண வாய்ப்பு கிடைக்கிறது, பொதுமக்களோட மீட் பண்ண வாய்ப்பு கிடைக்கிறது. இப்படி பார்க்கும்போது எனக்கு வந்து மிகப்பெரிய அங்கீகாரம் கொடுக்குறாங்க எல்லாருமே. அதை நினச்சி இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாகவும் இருக்குது, ஒரு பொறுப்பு வரும். ஸோ சமூக பொறுப்பு இந்த சமூகத்தில் நம்ம எதாவது பண்ணணும் அப்படின்னு நிச்சயமாக. அதனால தான் நான் வந்து இப்போ நானே பல விஷயங்களில் ஈடுபட்டிருக்கேன். இப்போ மொத்தத்தை என்ன சொல்கிறேன்னா எங்கள் வெரி லக்கி பேசிக்கலி. அப்புறம் வந்து இப்போது உங்களுக்கு தெரியும் டாக்டர் கற்பகாம்பாள் டாக்டர் வந்து கற்பகாம்பாள் அன்னை வேலை எவ்வளோ வச்சுருப்பாங்க தெரியும் உங்களுக்கு. அது எந்த வார்த்தை நிறைய இப்படின்னா சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் ஒரு அது ஏன் இதுக்கு மாத்திரம் அந்த மாதிரி கிடைக்கிறது அப்படின்னா அது வந்து ஒரு கிஃப்ட் ஆஃப் காட். இட்ஸ் அ பிளெஸிங் ஃப்ரம் தி காட் ஐ வுட் சே. ஸோ அந்த மாதிரி அவர் வந்து இட்ஸ் வெரி. அதான் டாக்டர் வந்தாலும் சொன்னேன், உங்களுக்கு வந்து உங்களுக்கு யாரை கேட்டாலுமே உங்களோட எதுன்னு சொல்கிறாங்க. இப்போ சென்னையில் எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டில் இருந்தேன். தேர் ஆல் ஹைலி ப்ரைசிங் ஹிம் ஃபார் இஸ் ஹோலிஸ்டிக் ட்ரீட்மெண்ட் விச் இன்க்ளூட்ஸ் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் ஆஸ் வெல் அஸ் குட் அட்வைசஸ். அண்ட் ஸோ வி ஆர் கிரேட்ஃபுல் அண்ட் ஹாப்பி டு பி. நான் எப்போதுமே சொல்கிறேன், ஹோலிஸ்டிக் அப்படிங்கிறது HOLIST முழுமையான ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். எங்கிட்ட வரவங்களுக்கு HOLY ஹோலிஸ்டிக் ட்ரீட்மெண்ட் இருக்குது. சீக்ரெட் அண்ட் இந்த ஆங்கிள் ஆல்சோ மனிதமும் புனிதமும் இணைந்த மருத்துவம் போட்டிருக்கேன் இல்லையா. படிக்க அந்த புத்தகத்தை படிங்க நீங்கள். தேங்க்யூ டாக்டர், யூ ஹேவ் பீன் வெரி வெரி கைண்ட். நான் வந்து இன்றைக்கி நேற்றுக்கு டாக்டரை பார்க்குறேன், வருஷமாக பார்க்குறேன். நான் இருக்கிறது எப்போ சென்னைக்கு வந்தாலும் நான் வந்து ஒரு மெடிக்கல் செக்கப்புக்காவது, நாட் நெசசரிலி ஃபார் அ ப்ராப்ளம், எப்போ வந்து செக் பண்ணிட்டு போவேன். ஸோ ஐ எம் குவைட் ஓகே. தேங்க்ஸ். இது வந்து ஒரு இனிய அனுபவம், ஒரு சத்தங்க மாதிரி. ஒரு முடியாட்ட கூட சும்மா வருவார், நல்லா இருந்தால் கூட என்னை பார்க்காம போக மாட்டார். அவர் அப்பாயின்மெண்ட் கேட்பார், 3 மணிக்கு வரலாமாண்ணா, எனக்கு எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் நீங்கள் வாங்குவோம் அப்படின்னா. அவர் எப்படி 3 மணி நேரம் கரெக்டாக 3 மணிக்கு வந்துட மாட்டார், 10 நிமிஷம் லேட்டாக இருந்தால் அக்கௌண்ட் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு தைரியம் தான். ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. நீங்கள் அந்த வரிகள்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் நான் நிறைய நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஒரு அழகான அனுபவம் இது. தேங்க்யூ. நன்றி.